நமஸ்காரம். என்னுடைய பெயர் வெங்கடரமணன். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஃபினான்ஸ் செக்டர் பார்த்துக்கிறேன் நான் அந்த பேசிக் ஏஎல்பி கிளாஸை இப்போ தான் படித்து முடித்தேன். கிளாஸ் நடந்துன்னு தான் இருக்கேன் உங்களுக்கு. அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னால் இந்த ஒரு அற்புதமான கொடுத்த ஐயா அவர்களுக்கு பரிபூர்ண நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச அவருடைய சீரிய சிந்தனை ஆராய்ச்சி, இந்த மாதிரி லக்னம் நகர்வை பற்றி அவருடைய ஆராய்ச்சி மிக அற்புதம். அதை அனுபவபூர்வமாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள், என்னுடைய கோச், அவர்கள் எல்லாருக்கும் பரிபூர்ண நன்றி. இந்த கிளாஸ் சேர்ந்ததுலேருந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள்னு சொன்னோம்னா, காலையில் எந்திரிக்கிறது 4:30 மணி பிரம்ம முகூர்த்தம் மிகவும் அருமையாக இருக்குது. அதனால நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் நல்ல மாற்றம் இருக்காது. அது தொடர்ந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. கண்டிப்பாக செய்வேன் நான். அடுத்து ஐயா அடிக்கடி சொல்கிற மாதிரி காலம், டைம். ஸோ எந்த இடத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும், எங்கே நிதானத்தை கடைபிடிக்கணும், செயல்லையும் சரி வாக்குலேயும் சரி, யோசித்து பேசுகிறது எல்லாமே நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நல்ல சீரிய பலன்கள் கொடுக்குன்னு தெரியுது. மூணாவது இந்த சாஃப்ட்வேர் மிக அற்புதமான வடிவமைப்பு. அது நம்ம தேவையான டீட்டெயில்ஸை கொடுத்தோம்னா நமக்கு என்ன தேவையோ மிக பிரமாதமாக இருக்குது. அதில் பலன் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப எல்லோரும் இந்த பெய்ட் சாஃப்ட்வேரை வாங்கி உபயோகித்து நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நல்ல முறையில் சொல்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஐயா கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதில் அவர் கோபத்தை பற்றியும் உணவில் காரத்தை சேர்க்கறத பற்றியும் ஒரு அறிவுரை சொன்னார். ரொம்ப அருமை. அது ரொம்ப எடுத்துரைச்சமாக இருந்தது. அது ரொம்ப சிம்பிள் மேட்ரு நினச்சிட்டு இருந்தது. அது எவ்வளோ ஆழம் இருக்குது அதில்ன்றது புரியுது. கோபத்தை முழுசாக குறைச்சேன்னு தெரியாது, பட் அதுக்கு உண்டான முயற்சிகள் இருக்குது. எது பேசுறதுக்கு மேலே இப்போ யோசித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் நான். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தில். அடுத்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இதில் என்னென்னா, பொதுவாக பாரம்பரியத்தில் நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் குறை சொல்லலை. நவகிரகங்களை சொல்லும்போது முழுப்பாவி, சுபர், அரைப்பாவி, அப்புறம் எல்லா கிரகங்களையும் ஒருமையில் பேசுறது. ஆனால் இங்கே தெய்வத்துக்கு இணையாக சனி பகவான், ராகு பகவான் என்று பகவான் நாமத்தை சேர்த்து அழைக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அருமை. நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை ஒரு இருக்குது. அப்புறம் நம்ம கிரகத்தில் தெய்வம் அழைக்கும்போது அதுக்கு நம்ம வாக்குலேயும் அந்த ஒரு பலம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நான். ரொம்ப சந்தோஷம். இதில் அடுத்தது இந்த ஆசிரியர்கள் ஒரு 15 நாள்லேருந்து 30 நாளுக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி சத்யநாராயணன் சார், சாந்தகுமார் சார், உமா வெங்கட் மேடம், எல்லோரும் ஹேட்ஸ் ஆஃப். யார் பேர் தவறு விட்டுனா மன்னிச்சிருங்க. அதாவது பொறுமையின் உச்சத்தில் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க. எங்களை மாதிரி கோபம் மூட்ட மாதிரி கேள்வி கேட்டாலும் அது மிக பொறுமையாக விளக்குறாங்க. அதை நாங்கள் அவசரப்பட்டாலும் எங்கள் வாயிலேயே அதுக்குண்டான பலனாக எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பிரதானமாக எடுத்து பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே யாரும் இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு கற்பித்தல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான்.
ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு 1 மணி நேரம் ஐயா பேசுகிறாரு. அது ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. நேரமின்மையால் எனக்கு வேலைக்கு போகிற காரணத்தினால அது சில நேரம் கேட்க முடியாமல் போயிடுது. நஷ்டம் எனக்கு தான். அது ஃபுல்லாக டெய்லி கேட்டிருந்தோம்னா இன்னும் நல்ல ஒரு விஷயங்களில் நம்ம தெளிவு அடைஞ்சிருப்போம். நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கேன், சில நாள் மிஸ் பண்ணியிருக்கேன் நான். அது கஷ்டம் தான் எனக்கு. ஐயா பேசும்போது சமயத்தில் கண்ணை மூடிட்டு சிலர் பேசுகிறாரு. எனக்கு அவர் சொல்கிறாரா இல்லை வேறு ஏதாவது ஒரு சக்தி, தெய்வ சக்தியும் கூட வச்சுக்கலாம், அவர் மூலமாக எங்களுக்கு அறிவுரை சொல்லுற மாதிரி எனக்கு தோணுது. உண்மையாக நான் அப்படி தான் நம்புகிறேன். நான் அதை பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய வாக்குன்னு தான் எடுத்துக்கிறேன் நான். ரொம்ப நன்றி ஐயா அதுக்கு. இது மேல்நிலையும் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கோச்சுக்கிட்டே நான் சொல்லியிருக்கிறேன், மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். பொதுவாக அது மிக அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர், படிப்பு. காலம் தாழ்ந்து படிக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் நான். இப்போ எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு கேள்விப்பட்டேன், பட் சேரலை. அதுக்கும் கிரகங்களுடைய நேரம் ஒதுக்கணும்னு இருக்குது போல இருக்குது. அந்த முன்னாடி டைம் எனக்கு வரல, இப்போ தான் வந்திருக்கு. பட் இப்போ நடந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வாய்ப்பை கொடுத்த குருநாத ஐயா அவர்களுக்கும் மற்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கோச்சுக்கும் இது பின்புலமாக வேலை செய்கிற எல்லா டெக்னீஷியனுக்கும் பரிபூர்ண நன்றி. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இங்கே டவுட் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு தான் பேசணும்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்தாலும் பட் நம்ம திருப்பி டவுட்னு சொல்லும்போது அதில் உண்டான நெகட்டிவ் இம்பேக்ட் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த வார்த்தையை வருங்காலத்தில் தவிர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லா விஷயத்துக்கும் நடைமுறையில் பேசும்போது கூட அந்த வார்த்தையை தவிர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். மேல்நிலைவுக்காக காத்துக்கிட்டுருக்கேன் படிக்கிறதுக்கு. எல்லா ஆசீர்வாதம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி.